8 வாரங்கள் மேலதிக அகழ்வுக்கு நீதிமன்றத்திடம் அனுமதி கோரப்பட்டது. சுமந்திரன் தெரிவிப்பு. காற்றாலை திட்டத்தால் மன்னாரின் இயற்கை சூழல் வாழ்வியல் பாதிப்படையும். CVK சிவஞானம். சபாநாயகருக்கு எதிராக ஜெனீவாவில் முறைப்பாடு. அர்ச்சுனா குற்றச்சாட்டு. முழுமையான கதவடைப்பு இராணுவ பிரசன்னங்களை குறைக்க ஒரு வலுவான போராட்டம். தவிசாளர் வே கரிகாலன். மாகாண சபை தேர்தல்கள் இயங்காமை வடகிழக்கு மக்களால் ஆட்சி நிர்வாகத்தில் உரிய பிரதிநிதித்துவத்தை வழங்க முடியாதுள்ளது. மாகாண சபை தேர்தலை உடன் நடத்துமாறு சமூக நீதிக்கான தேசிய இயக்கம் வலியுறுத்தல். நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு தமிழரசு கட்சி ஆதரவா? சிறிநேசன் விளக்கம். மீண்டும் சுற்றி வளைக்கப்படும் மட்டக்களப்பு, விரைவில் பலர் கைது. மன்னார் போராட்டத்தை முன்னெடுப்பது குறித்து இறுதி முடிவு. வடக்கு கிழக்கில் கதவடைப்பு, பொது பாதுகாப்பு அமைச்சரின் அறிவிப்பு. நல்லூரில் வீதித்தடை, யாழ் மாநகர சபையில் கடும் விவாதம். தொடர்புடைய விரிவான செய்திகள். செம்மணி மனித புதைகுழி எதிர்வரும் 20ஆம் தேதி மீண்டும் சுத்தப்படுத்தப்படுவதாகவும் அதற்கு பின்னர் 22ஆம் தேதி மீண்டும் அகழ்வு பணிகள் ஆரம்பமாகும் என்றும் நீதிவான் கூறியுள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் தெரிவித்துள்ளார். செம்மணி மனித புதைகுழி தொடர்பான வழக்கு நேற்றைய தினம் யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் இடம்பெற்றது. வழக்கு முடிவடைந்த பின்னர் அங்கு இடம்பெற்ற விடயங்கள் தொடர்பாக ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் கருத்து தெரிவித்தார். குற்ற புலனாய்வு திணைக்களம் ஒரு அறிக்கையையும் யாழ் பல்கலைக்கழக சட்ட வைத்திய அதிகாரி பேராசிரியர் அவர்கள் ஒரு அறிக்கையையும் சமர்ப்பித்திருந்தார்கள். பேராசிரியருடைய அறிக்கையிலே செய்யப்பட்ட ஸ்கேனர் பாவிக்கப்பட்டதற்கு பிறகு இன்னும் குறைந்தது 8 வார காலத்துக்கு மேலதிக அகழ்வுகள் செய்ய வேண்டிய தேவை இருப்பதாக அறிவித்திருக்கிறார். அது சம்பந்தமாக நீதவானவர்கள் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் உரிய ஒழுங்குகள் செய்யுமாறும் கட்டளையிட்டிருக்கிறார். யாழ் சட்டத்தரணிகள் சங்கம் நீதிமன்ற அனுமதியை கோரி சட்டத்தரணிகளை இங்கே மேற்பார்வை செய்வதற்கு அனுமதி பெற்றிருந்தது தெரிந்தது. அந்த வகையிலே அங்கே 2 தடவைகள் நான் சென்றிருந்தேன். அதன் அடிப்படையிலே மன்றிலே இன்றைக்கு சில விடயங்களை மன்னுடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன். முதலாவது, ஒரு மரண விசாரணை, இது ஒரு மரண விசாரணையாகத்தான் இது நிகழ்கிறது. எங்களுடைய குற்றவியல் நடவடிக்கை கோவிலே இப்படியான ஒரு விடயத்துக்கென்று சட்ட ஏற்பாடுகள் எதுவும் கிடையாது. ஆகையினாலே ஒரு உடல் எங்கேயாவது கண்டுபிடிக்கப்பட்டால் அது உடனடியாக ஒரு மரண விசாரணையாகத்தான் மாறுகிறது. அதனால்தான் நீதவான் அந்த மரண விசாரணையை நடத்துகிறார். எந்த மரண விசாரணையிலேயும் மிகவும் முக்கியமான விடயம் அந்த உடல் யாருடையது என்ற அடையாளப்படுத்துதல் தான் பிரதானமான நோக்கமாகவும் இருக்கும். ஆகவே அகழ்வு பணிகள் நடைபெறுகிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இதனை அடையாளப்படுத்துவது எப்படி என்ற ஒரு கேள்வி எழுகிறது. சட்ட வைத்திய அதிகாரி இன்னொரு விடயத்தையும் அன்றின் கவனத்துக்கு கொண்டு வந்தார். இங்கே இருக்கிறவர்களுக்கு நிபுணத்துவம் இல்லை என்றெல்லாம் போலியான செய்திகள் ஊடகங்கள் மூலமாக பரப்பப்படுகிறது என்று சொல்லப்பட்டது. அது பற்றின முறைப்பாடும் நேரடியாக எழுத்து மூலமாக செய்யுமாறு பணிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் அகழ்வு பணிகளிலே நிபுணத்துவம் இருந்தாலும் அடையாளப்படுத்தலிலே இந்த நாட்டிலே நிபுணத்துவம் இல்லை என்பது எல்லாருக்கும் தெரிந்த விடயம் என்கின்ற சமர்ப்பணத்தை நான் முதலிலே செய்தேன். அதற்கு சான்றாக மன்னார், மாத்தளை போன்ற விடயங்களிலேயும் சான்று பொருட்கள் முதலே வெளியே அனுப்பப்பட்டன. செம்மணியிலே கண்டெடுக்கப்பட்ட 15 எலும்புக்கூட்டு தொகுதிகள் 1999ஆம் ஆண்டு, அதிலேயும் சான்று பொருட்கள் முதலில் ஹைதராபாத் பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பப்பட்டு அங்கேயும் அதற்கான நிபுணத்துவம் இல்லை என்று திருப்பி கொண்டு வரப்பட்டு அது பிறகு கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பப்பட்டு அந்த சான்று பொருட்கள் தற்போது லங்கஷயா பல்கலைக்கழகத்தில் இருப்பதாக நாங்கள் அறிகிறோம் என்ற தகவலை நான் மன்றுக்கு கொடுத்திருக்கிறேன். அந்த வேளையிலே சோமரட்ன ராஜபக்ச என்கின்ற ஒரு மரண தண்டனை கைதி மரண தண்டனை விதிக்கப்படுகிற போது மேல் நீதிமன்றத்திலே செய்த கூட்டின் அடிப்படையிலே தான் அந்த அகழ்வு நடத்தப்பட்டது. ஆனால் 15 எலும்புக்கூட்டு தொகுதிகள் மட்டும்தான் கண்டெடுக்கப்பட்டன.
அவருடைய கூட்டிலே, அது அகழ்வதற்கு முன்னதாக அவர் செய்த கூட்டிலே 300 தொடக்கம் 400 வரையான என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே அந்த வேளையிலே அகழ்வு பணியிலே 15 மட்டும்தான் கண்டுபிடிக்கப்பட்டது. இப்பொழுது ஏற்கனவே 150 எலும்புக்கூட்டு தொகுதிகள் இங்கே கண்டெடுக்கப்படுகிற காரணத்தினாலே அவர் காண்பித்த இடத்துக்கு மிக அருகாமையிலே கூப்பிடு தூரத்தில் இது இருக்கிற காரணத்தினாலே இதைத்தான் அவர் சொல்லியிருக்க வேண்டும். 26 வருடங்களுக்கு பிறகு இது தற்செயலாக கண்டெடுக்கப்பட்டதாக இருந்தாலும் இப்படி இங்கே நூற்றுக்கணக்கான உடல்கள் புதைக்கப்பட்டது என்று அவர் 26 வருடங்களுக்கு முதல் சொன்னது சரியானதாக இப்பொழுது நிரூபணமாகிறது. மன்னார் தீவில் இயற்கை சூழலில் வாழ்கின்ற மக்களின் வாழ்வியலை பாதிக்கின்ற வகையில் முன்னெடுக்கப்படுகின்ற காற்றாலை மின் உற்பத்தி கனியமணல் அகழ்வு தொடருமானால் மன்னார் பிரதேசத்தினுடைய வாழ்வியல் சூழல் மிகவும் பாதிக்கப்படும். இலங்கை தமிழரசு கட்சி பூரண ஆதரவை வழங்கும் என CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். மன்னாரில் மக்களின் வாழ்வியலை பாதிக்கும் காற்றாலை மின் உற்பத்தி கனியமணல் அகழ்வு போன்றனவற்றுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போராட்டத்துக்கு இலங்கை தமிழரசு கட்சி பூரண ஆதரவை வழங்கும் என கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். மன்னாரில் மக்களின் எதிர்ப்பை மீறி முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாலை மின் கோபுரம் அமைக்கும் நடவடிக்கை மற்றும் கனியமணல் அகழ்வு போன்றனவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தொடர்ச்சியாக மன்னார் பஜார் பகுதியில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் நேற்று தினம் வியாழக்கிழமை 12வது நாளாக முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவிலிருந்து MV எக்ஸ்பிரஸ் என்ற அதிசொகுசு சுற்றுலா பயணிகள் கப்பல் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தர உள்ளது. குறித்த கப்பல் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் வருகை தர உள்ளது. காங்கிரசின் துறைமுக அத்தியட்சர் பகீரதன் இதனை தெரிவித்தார். 10 தளங்களை கொண்ட மிகவும் பிரம்மாண்டமான இந்த கப்பல் இந்தியாவிலிருந்து சுமார் 1391 சுற்றுலா பயணிகளுடன் புறப்பட்டு அம்பாந்தோட்டை திருகோணமலை ஊடாக இன்றைய தினம் காங்கிரசின் துறைமுகத்தை வந்தடைய உள்ளது. இந்த கப்பலில் சுமார் 584 ஊழியர்கள் பணிபுரிகின்றனர். இக்குறித்த சுற்றுலா பயணிகள் கப்பல் கடந்த 2023ஆம் ஆண்டு 9 தடவைகளும் 2024ஆம் ஆண்டு 6 தடவைகளும் இலங்கைக்கு வந்தன. இவ்வாறு இருக்க இந்த ஆண்டு மற்றும் 22ஆம் தேதி ஆகிய 2 தினங்கள் வருகை தர உள்ளதாக பகீரதன் தெரிவித்துள்ளார். முழுமையான கதவடைப்பு போராட்டத்திற்கு பொதுக்குடியிருப்பு பிரதேச சபையின் எல்லைக்குட்பட்ட வர்த்தகர்கள், பொது அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கட்சி பேதங்களை மத பேதங்களை கடந்து ஒத்துழைப்பு வழங்குவதன் மூலம் இராணுவ பிரசனங்களை குறைப்பதற்கான ஒரு வலுவான போராட்டமாக அமையும் என பொதுக்குடியிருப்பு பிரதேச சபையின் தவிசாளர் கரிகாலன் தெரிவித்துள்ளார். முழுமையான கதவடைப்பு போராட்டத்துக்கு புதுக்குடியிருப்பு பிரதேச சபையின் எல்லைக்குட்பட்ட வர்த்தகர்கள், பொது அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கட்சி பேதங்கள் மத பேதங்களை கடந்து ஒத்துழைப்பு வழங்குவதன் மூலம் இராணுவ பிரசன்னங்களை குறைப்பதற்கான ஒரு வலுவான போராட்டமாக அமையும் என புதுக்குடியிருப்பு பிரதேச சபையின் தவிசாளர் கரிகாலன் தெரிவித்துள்ளார். புதுக்குடியிருப்பு பிரதேச சபையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் 18ஆம் தேதி கதவடைப்புக்கான அழைப்பானது இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர், பொதுச் செயலாளர் மற்றும் எமது கட்சி சார்பாக விடுக்கப்பட்டது. வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் தொடர்ச்சியான இராணுவ பிரசன்னம் அதிகரித்து காணப்படுகிறது. புதுக்குடியிருப்பு பிரதேச சபையின் எல்லைக்குட்பட்ட வர்த்தகர்கள், பொது அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் எதிர்வரும் 18ஆம் தேதி திங்கட்கிழமை கதவடைப்பு போராட்டத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கி எங்களுடைய பிரதேசங்களில் இராணுவம் ஆக்கிரமித்திருக்கின்ற இடங்களில் இருந்து அகன்று அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் இருக்க வேண்டும். முழுமையான கதவடைப்பு போராட்டத்துக்கு ஆதரவு வழங்குவதன் மூலம் சர்வதேச நாடுகளும் இலங்கை அரசாங்கத்துக்கும் தங்களுடைய பிரதேசங்களின் இராணுவ பிரசன்னங்களை குறைக்க ஒரு வலுவான போராட்டமாக இது அமைய உள்ளது என தெரிவித்துள்ளார். மாகாண சபைகளில் மக்கள் பிரதிநிதித்துவம் தடைப்பட்டுள்ளது. அதன் விளைவாக குறிப்பாக வடகிழக்கு மக்களால் ஆட்சி நிர்வாகத்தில் உரியவாறான பிரதிநிதித்துவத்தை வழங்க முடியாதிருப்பது பாரிய அநீதியாகும். எனவே எந்த ஒரு அரசியல் நலனுக்கும் அப்பாற்பட்டு மாகாண சபைகளை உடனடியாக இயங்கச் செய்வது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என சமூக நீதிக்கான தேசிய இயக்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதுகுறித்து முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய தலைமையிலான சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டது, அமெரிக்காவின் புதிய வரிக் கொள்கையின் விளைவாக இலங்கை உள்ளடங்களாக உலகின் பல நாடுகள் பாரிய பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலையில் உள்ளன. தற்போதைய சூழ்நிலையில் இலங்கை பெற்றுக்கொண்ட பொருளாதார நலனை சரியான முறையில் பயன்படுத்தி புத்திசாலித்தனமாகவும் நீண்ட கால திட்டமிடலின் அடிப்படையில் தேசிய ரீதியிலான ஏற்புடைமையுடன் செயற்படுவதன் ஊடாக எதிர்கால சவால்களை வெற்றிகரமாக முகம் கொடுக்க முடியும் என நம்புகிறோம். நாட்டின் சுற்றுலாத்துறை அபிவிருத்தி அடைந்து வருவதுடன் அதனூடாக குறிப்பிடத்தக்க அளவு வெளிநாட்டு செலவாணி வருமானம் கிடைக்கிறது. அத்தோடு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மூலமான உட்பாய்ச்சலின் ஊடாகவும் நாட்டின் திரைசேரி பெருமளவு பலமடைகிறது. ஏற்றுமதி துறை குறிப்பிடத்தக்க அளவு விரிவடைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரிய விடயமாகும். இருப்பினும் தற்போது நிலவும் மட்டத்தை விடவும் ஏற்றுமதிகள் மேலும் அதிகரிக்கப்பட வேண்டும். அதேவேளை சிங்கப்பூர் மற்றும்
அது துபாய் ஆகிய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் உலகின் முதன்மை வர்த்தகத்துறை கேந்திர நிலையமாக திகழ்வதற்கான வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளைவாக குறிப்பாக வடகிழக்கு மக்களால் ஆட்சி நிர்வாகத்தில் உரியவாறான பிரதிநிதித்துவத்தை வழங்க முடியாதிருப்பது பாரிய அநீதியாகும். எனவே எந்தவொரு அரசியல் நலனுக்கும் அப்பாற்பட்டு மாகாண சபைகளை உடனடியாக இயங்கச் செய்வது அரசாங்கத்தின் பொறுப்பாகும். இதனை செய்யாமல் இருப்பதை மக்களின் ஜனநாயக உரிமைகள் பறிக்கப்படும் செயலாக நாம் கருதுகின்றோம் என அவ்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போதைய பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண ஜெயசேகர கிழக்கு மாகாணத்தில் ராணுவ தளபதியாக இருந்தபோது தமிழ் மக்களுக்கு எதிரான மனித உரிமை மீறல் மற்றும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்பு பட்டிருப்பதாக நமது கட்சி ஆய்வின்படி நிரூபிக்கப்படுமாக இருந்தால் அவருக்கு எதிராக கொண்டுவரப்படும் நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களிப்போம் என இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண ஜெயசேகரவுக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தி கொண்டு வந்துள்ள நம்பிக்கையில்லா பிரேரணையை இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரிப்பார்களா இல்லையா என்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதில் வழங்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அதாவது அருண் ஜெயசேகர கிழக்கு மாகாணத்தின் இராணுவ தளபதியாக இருந்த காலகட்டத்தில் தமிழ் மக்களுக்கு எதிரான மனித உரிமை மீறல்கள் மற்றும் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலுடன் அவருக்கு தொடர்புபட்டிருப்பதாக தற்போது பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் தம்முடைய கட்சி மட்டத்தில் இது தொடர்பாக ஒன்று கூடி ஆராய்ந்து முடிவெடுத்து இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை ஆதரிப்பதா அல்லது எதிர்க்க வேண்டுமா என்பது தொடர்பாக அவர்கள் கட்சியினூடாக நாங்கள் முடிவெடுத்து அந்த செயற்படுத்தலை மேற்கொள்வோம் என அவர் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்டங்களில் திரிபோலி பிளட்டுன் முஸ்லிம் மற்றும் தமிழர்களுக்கு இடையில் பல குழுக்களாக இயங்கியதாக தற்போதைய ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. மேலும் பிள்ளையானுடன் தொடர்புடையதாக பார்க்கப்படும் திரிபோலி பிளாட்டூன் அமைப்பில் இராணுவ பிரிவின் முக்கியஸ்தர்கள் இருவர் தொடர்பட்டிருப்பதாகவும் அவர்களினால் இந்த அமைப்பு இயக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. இதன் அடிப்படையில் இனிவரும் நாட்களில் ஓட்டவாடி, ஏறாவூர், காத்தான்குடி, வாழைச்சேனை, செங்கலடி, கிரான், மட்டக்களப்பு நகர் பகுதிகளில் விரைவான கைதுகள் இடம்பெறுவதற்கு வாய்ப்புள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னாள் அமைச்சரும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவருமான விமல் வீரவன்சவை குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சரும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவருமான விமல் வீரவன்சவை குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு பிரிவினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளுக்காக இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி இன்றைய தினம் காலை 9 மணிக்கு குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையாக விமல் வீரவன்சவுக்கு அறிவிக்கப்பட்டது. என்ன விடயம் தொடர்பிலான விசாரணை என்பது பற்றிய விவரங்கள் வெளியாகவில்லை. கடவுச்சீட்டு மோசடி உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளில் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச மீது சுமத்தப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்துக்கு எதிராக விமர்சனங்களை செய்து வரும் தம்மை கைது செய்ய முயற்சிப்பதாக அண்மையில் விமல் வீரவன்ச ஊடக சந்திப்பு ஒன்றில் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. மன்னாரில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவதா அல்லது தற்காலிகமாக கைவிடுவதா என்பது குறித்து போராட்டக்காரர்களுடன் கலந்துரையாடி முடிவு எடுக்கப்படும் என மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை மார்க்கஸ் அடிகளார் தெரிவித்தார். மக்கள் ஏற்கனவே இந்த போராட்டத்தை நிறுத்துமாறு அவர்கள் மிகவும் பணிவாக கேட்டிருக்கிறார். எனவே நாங்கள் இந்த இப்படி ஒரு நல்ல விசேடமான ஒரு கமிட்டி ஒன்று அமைக்கப்பட்டு அது சம்பந்தமான ஒரு ஒரு மாத காலத்துக்குள்ளே அதுக்குரிய செயற்பாடுகள் நடைபெற்றிருக்கு. இன்றும் அது சம்பந்தமான கூட்டம் நடைபெற்று இருக்கிறது. வருகிற புதன்கிழமை அந்த கமிட்டி அமைக்கப்பட்ட கமிட்டி சந்தித்து உடனடியாகவே இங்கே மன்னார் மாவட்டத்துக்கு வருவதை வந்து எல்லா மக்கள் உரிமையோடு எல்லாம் சந்தித்து அது சம்பந்தமான ஏற்பாடுகள் செய்யப்படுற நல்ல நோக்கத்தோடு நாங்களும் இப்பொழுது நடைபெறுகிற இந்த போராட்டத்தை தற்காலிகமாக கைவிடுமாறு நாங்களும் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் அடைந்திருக்கிற இந்த சில மாற்றங்களோடு கூடிய ஒரு முடிவுக்கு எவ்வாறான செயற்பாடுகள் அமையும் என்பதை அடிப்படையாக கொண்ட ஒரு கடிதத்தினை எங்களுடைய அரசு அதிபரிடம் ஜனாதிபதி அவர்கள் எரிசக்தி அமைச்சர் வழியாக அவருடைய அமைச்சு வழியாக அதை அனுப்பி வைத்திருக்கிறார். அதில் பல விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. நேற்று கதைக்கப்பட்ட எல்லா விடயங்களும் அதில் கருத்தில் அந்த கடிதத்தில் விவரமாக கூறப்பட்டிருப்பதனால தங்களுடைய ஒரு மாத செயற்பாடுகள் எவ்வாறு அமையும் அதற்கான ஒத்துழைப்பை தருமாறும் அவர் இதில் கேட்டிருக்கின்றார். ஆகவே அதற்கு இந்த செயற்பாடு அனைத்தையும் கவனிக்கின்ற முழு பொறுப்பு எங்களுடைய கௌரவத்துக்குரிய மாவட்டத்து உதவி மாவட்டத்தினுடைய அரசு அதிபர்கள் ஏற்றுக்கொள்வார். அத்தோடு சில அதிகாரிகளும் அவரோடு சேர்ந்து அதனை நடைமுறைப்படுத்த தங்களுடைய இசைவை தந்திருக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இனி தொடர்ந்து எங்களுடைய போராட்டம் எப்படி நடைபெறும் என்பதை
எங்களுடைய மக்களோடு கலந்துரையாடி இன்னும் சில மணித்தியாலங்களிலே அது பற்றிய முடிவுகள் அறிவிக்கப்படும் என்பதை உங்களுக்கு அறிவிக்கிறேன். முல்லைத்தீவு இளைஞன் உயிரிழந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவுகளின்படி விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இன்று கதவடைப்பு நடாத்துவது பயனற்ற செயல் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சி சமீபத்தில் வடக்கு மற்றும் கிழக்கில் இன்று கதவடைப்பு நடாத்தப்படும் என அறிவித்தது. இது தொடர்பாக கொழும்பு ஊடகம் ஒன்றில் பேசிய பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால கதவடைப்பு நடத்துவதற்கு எந்த காரணமும் இல்லை என அவர் தெரிவித்துள்ளார். கதவடைப்பு நடாத்தப்படும் என்று அவர்கள் கூறுகிறார்கள், ஆனால் அதை நடத்த எந்த காரணமும் இல்லை. சம்பந்தப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய நபர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கதவடைப்பு நடந்தாலும் இல்லாவிட்டாலும் எங்களுக்கு வேறு எதுவும் செய்ய தேவையில்லை. நீதிமன்ற உத்தரவுகளின்படி நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுப்போம். கதவடைப்பு நடத்துவது பயனற்ற செயல். மேலும் இதேபோன்ற சம்பவங்கள் மற்ற மாகாணங்களிலும் நிகழ்கின்றன என்றும், ஆனால் அந்த பகுதிகளில் உள்ள மக்கள் கதவடைப்புகளை நடத்துவதில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவங்களை இனம் அல்லது மதத்தின் பார்வையில் இருந்து நாம் பார்க்கக்கூடாது. ஒரு குற்றம் நடக்கும் போது பொறுப்பான எவருக்கும் எதிராக அவர்களின் பின்னணியை பொருட்படுத்தாமல் காவல்துறையினர் செயல்படுகிறார்கள். கடந்த சில மாதங்களாக இதை நடைமுறையில் நிரூபித்துள்ளோம். எனினும் இன்று நடைபெற இருந்த கதவடைப்பு போராட்டம் எதிர்வரும் 18ஆம் தேதி இலங்கை தமிழரசு கட்சியின் நடத்த உள்ளதாக கட்சியின் தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர்கள் கட்சி சார்பாக அழைப்பு விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நல்லூரில் ஏற்படுத்தப்பட்ட வீதி தடை தொடர்பாக யாழ் மாநகர சபையில் கடும் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றுள்ளன. யாழ் மாநகர சபையின் அமர்வு நேற்று வியாழக்கிழமை முதல்வர் விவேகானந்த ராஜா மதிபதனி தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது நடைபெற்று வரும் நல்லூர் மகோற்சவத்தின் போது ஏற்படுத்தப்பட்டுள்ள வீதி தடை தொடர்பாக கடும் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றன. குறிப்பாக நல்லூர் ஆலய பின்பக்க பருத்தித்துறை வீதி முழுமையாக தகரமிடப்பட்டு அடைக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் கடும் சிரமங்களை எதிர்நோக்குகின்றனர். அவ்வீதியை திறந்துவிடுமாறு உறுப்பினர்கள் கோரிக்கை முன்வைத்தனர். கடந்த முறை நடைபெற்ற விசேட யாழ் மாநகர சபை அமர்விலும் வீதி தடை அகற்றுவது தொடர்பில் கலந்துரையாடி தீர்மானம் எடுக்கப்படும் என யாழ் மாநகர சபை முதல்வரால் உத்தரவாதம் வழங்கப்பட்டது. ஏன் வீதி தடை அகற்றப்படவில்லை என சபை உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினர். மக்கள் பாதுகாப்புக்காகவே வீதி தடை போடப்பட்டுள்ளதாக முதல்வர் தெரிவித்ததை அடுத்து அங்கு குழப்ப நிலை ஏற்பட்டது. இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaglary.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.